தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டு கிடையாது. சாரி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும், அ டிவிக்கோ தொண்டர்களுக்கும். என்னப்பா புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? ஜனநாயகன் மூவி கிளிப்ஸ் ரிலீஸ். ஓகே. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு நம்ம சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, நம்ம விர்ச்சுவல் வாட்சர்ஸும் சரி, நம்ம விஜய் ஃபேன்ஸும் சரி, டிவிக்கு தொண்டர்களும் சரி, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹைப்பா வந்து ஐயோ! ரிலீஸ் ஆயிருச்சு. என்ன பண்றது? இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹைப் ஆகுறதா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு என்ன புதுசா? அ இது நம்மளுக்கு புதுசான்னு கேட்கிறேன். விஜய் படத்துக்கு என்ன பிரச்சனை இல்லாம படம் வெளில வந்திருக்கு. ஓகேவா? நம்ம அண்ணனோட படத்துக்கு பிரச்சனை இல்லாம எந்த படம் வெளில வந்திருக்கு? சொல்லு. எந்த படத்துக்கு வரிசையா நீ எந்த படம் எடுத்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துட்டே தான் இருக்கு. சோ அந்த வரிசையில இது ஒரு பிரச்சனை. அவ்வளவுதானே தவிர, மத்தபடி வந்து இது விஜய் வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு. சோ இதனால வந்து பெரிய பிரச்சனை அந்த மாரி கிடையாது. இதனால ஓட்டு பெர்சன்டேஜ் குறையுமா? குறையாது. இதனால வந்து டிஎம்கே ஜெயிச்சிருமா? ஜெயிக்காது. இதனால ஏடிஎம்கே ஜெயிச்சிருமா? ஜெயிக்காது. இதனால எதிரிகளுக்கு வந்து விஜய் ஒரு ஒரு அட்டாக் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சின்ன ஒரு அல்ப சந்தோஷமே தவிர, மத்தபடி இந்த ஒரு 3 நிமிஷம் கிளிப்ஸ்னால 1% கூட ஓட்டும் குறையாது, ஒண்ணும் குறையாது. நான் ஏன் ஓட்ட பத்தி பேசுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப என்ன முக்கியம்? ஓட்டு தான் முக்கியம். எலக்ஷன் தான் முக்கியம். விஜய் அண்ணா படத்த விட்டு வெளியில வந்துட்டாரு. ஓகேவா? நமக்கு அந்த படம் முக்கியம் தான். ஓகேவா? சோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவா தலைவான்னு ஒரு படம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அந்த படம் வந்து படம் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிருச்சு. அ தமிழ் ராக்கர்ஸ்லயும் சரி, எல்லா வெப்சைட்லயுமே ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிருச்சு. இனிமே இந்த படம்லாம் யார்றா போயி தியேட்டர்ல பார்க்க போறா? அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது, 5வது நாள் வந்து 100,00,00,000 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் படைச்சது. ஓகேவா? சோ விஜய் படத்துக்கு இது புதுசு கிடையாது. ஓவரா ஹைப் ஆகாதீங்க. நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, அ எலக்ஷன் மட்டும் தான் முக்கியம். எலக்ஷன ஃபோக்கஸ் பண்ணுங்க. போய் எலக்ஷன் வேலைய பாருங்க. ஏன்னா, இன்னைக்கு நீங்க கன்வெர்ட் பண்ற ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அ கரூர் விஷயத்த கொண்டு வந்தாய்ங்க. கரூர் விஷயம் வந்து நம்ம மேல பழிய போட்டாய்ங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நம்ம மேல அத கொண்டு வந்தாய்ங்க. அடுத்தடுத்து பிரச்சனை கொண்டு வர்றது வந்து நம்மள வந்து ஃபோக்கஸ் பண்ண விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு வழிகள். ஓகேவா? அந்த ஒரு பாத்துல இதுவும் ஒண்ணுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ தயவு செய்து இதுல யாருமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யாருமே மூவி பார்க்காதீங்க. சில பேர்லாம் பார்க்குறேன். Instagramல பார்த்து கீழ வந்து பிளர் பண்ணி வீடியோ போட்டு, ஐயோ! வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு சொல்லிட்டு, ஏன்டா வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சுன்னா பார்க்காதீங்க. நமக்கு எலக்ஷன் முடிஞ்சிருக்கு. எலக்ஷன் முக்கியம். எலக்ஷன் வேலைய பார்க்கணும். எலக்ஷன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்றோம். வெறித்தனமா பண்றோம். அந்த அணில் மோட வந்து அப்புறம் கொண்டு வந்துக்கலாம். அதுவரைக்கும் அத உள்ள அடிச்சு உள்ள வைங்க. இப்போதைக்கு நம்ம வந்து டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கும்போது, நம்ம வந்து எலக்ஷன் வேலைய பாருங்க. ஓகேங்களா? இவங்கலாம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல. சும்மா குச்சிய விட்டு உள்ள இருக்கிற டாக்ஸிக் அணில வந்து அடிச்சு கிளப்பி இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபுல்லா இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, டாக்ஸிக் அணில் வந்து வெளியில வரட்டும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவரா ஹைப் ஆவும், பிரச்சனையாவும், மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். இதனால வந்து அவங்களோட ஃபோக்கஸ் கம்மியாகும். அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால அ ஓட் பெர்சன்டேஜ்க்கோ, விஜய்க்கோ எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. கலெக்ஷனுக்கு ஒண்ணுமே ஆகாது. முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கடா. இந்த படம் வந்து கலெக்ஷனுக்காக எடுக்கல. இந்த படம் கலெக்ஷனுக்காக எடுத்த படம் கிடையாது. இந்த படம் எலக்ஷனுக்காக எடுத்த படம். இந்த படத்த ரிலீஸ் பண்ணாய்ங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த படம் ரிலீஸ் ஆனுச்சு அப்படின்னா, அ கவர்ன்மென்ட்க்கு கவர்ன்மென்ட்க்கும் சரி, மேல இருக்கிற கவர்ன்மென்ட்க்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தான் இத்தன நாள் அத வந்து குளோஸ் பண்ணி வச்சிருக்காய்ங்க. இந்த படத்த ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தான்டா நல்லது. அவங்க தலையில அவங்களே மண்ண வாரி கொட்டிக்கிறாங்கடா. சரியா? சோ அப்படிங்கிறனால, தயவு செய்து இந்த பிரச்சனைய வந்து ரொம்ப சீரியஸா எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மென்டலா டிஸ்டர்ப் பண்ணாய்ங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஒரு ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுக்கோ. சோ இதெல்லாம் வந்து அடங்குற ஆளா நம்ம ஆளு. ஓகேவா? சோ இந்த ஆளுக்கெல்லாம் இவருக்கெல்லாம் வந்து நீ எந்த பிரச்சனை பண்ணாலும் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா தமிழ்நாடே அவர் பின்னாடி இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலா வந்து நான் ஓ ஹேட்டர்ஸுக்கும் சரி, விஜயோட ஹேட்டருக்கும் சரி, இல்ல எதிர்க்கட்சி காரங்களுக்கும் சரி, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. விஜய் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. அவர நீ பேசாம கண்டுக்கிடாம விட்டுட்டான்னு வச்சுக்கயேன், அவர் பாட்டுக்கு ஒரு வேலைய வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. நீ அவர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ட்ரிகர் பண்ணி விட்டுரு. அவர் வந்து எந்த லெவல் போறான்னு மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும்போது, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? இந்த மூஞ்சியெல்லாம் வந்து படம் பார்க்குமா? அப்படின்னு சொன்ன ஒரு ஆக்டர் தமிழ்நாட்டுல டாப். நேத்தெல்லாம் தூத்துக்குடியில நீ கூட்டத்த பார்த்து தானே தெரியும். இவரோட மவுஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கமான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மூஞ்சிக்காக தான் இப்ப தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு இதே இருக்கு. தமிழ்நாடே அந்த ஒரு மூஞ்சிக்காக தான் இந்த மூஞ்சி வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறனால தயவு செய்து சொல்றேன். நீங்க ஜெயிக்கணும்னாலும் சரி, உங்களுடைய ஃபியூச்சர் வந்து அரசியல்ல இருக்கணும்னாலும் சரி, அவர எதையுமே பண்ணாதீங்க. இது என்னுடைய வந்து ஒரு ஸ்மால் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. அவர நீங்க பேசாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அவரு வந்தாரா, அவர் வேலைய பார்த்துட்டு போயிருவாரு. ஓகேவா? நீ ட்ரிக்கர் பண்ண அப்படின்னா, முடிஞ்சு போயிரும்டா உங்க கதை. சொன்னா கேளுங்கடா. இந்த மாரிலாம் பண்ணாதீங்கடா. நீங்க படம் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீ ஃபுல் படமே ரிலீஸ் பண்ணு. ஃபுல் படம் ரிலீஸ் பண்ணு. மொத நாள் அந்த படம் வந்து 100 கோடி அடிக்குது. வெட்ட விடும்.
விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க? அதனால இதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. எலக்ஷன் வருது. எலக்ஷன ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கரூர் இஷ்யூ. கருணாகரன் வெளிய வரல. ஸோ இத பத்திலாம் பேச வேணான்னு சொல்றேன். ஸோ படம் வெளிய வந்தாலும் சரி, முழு படம் வந்தாலும் சரி, ஏன் அந்த முழு படத்த எல்லாரும் பார்த்தாலும் சரி, தியேட்டர்ல போக மாட்டோம்னு நினைக்கிறீங்களாடா நீங்க? அதாவது இது வந்து ஒரு சுய இன்பம் மாரி பண்ணிக்கிருக்காய்ங்க. ஐய்யய்யோ! விஜய் வந்து அடிச்சாச்சுப்பா, இந்த மாரி ஒரு அடிச்சாச்சுப்பா, இதனால விஜய் வந்து டவுன் ஆயிருவாருப்பா. போங்கடா, பண்ணாதீங்கடா. அவர் அப்படி கிடையாதுடா. சர்க்கார் ஆடியோ லாங்குவேஜ்ல சொல்லுவார்ல, ஒருத்தன் வந்து அடிபட்டு, மிதிபட்டு ஒருத்தன் வந்து தலைவனா வருவான் பாரு. அவன் ஒரு சர்க்கார் அமைப்பான் பாரு. அந்த சர்க்காருக்கு கீழ ஒரு ஆட்சி அமையும் பாரு. அதுதான் வந்து ஒரு உண்மையான அ ஆட்சி அப்படின்னு சொல்லுவார்ல. எவ்வளவு அடிச்சாலும் அவரு தாங்குவாரு. அவரோட ஃபேன்ஸ் ஆகிய நாங்களும் தாங்குவோம். ஃபேன்ஸ்ன்னு இப்ப சொல்ல முடியாது. நாங்க தொண்டர்களா மாறிட்டோம். ஸோ ஃபேன்ஸ் அனில் மோட் அது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்துக்கிறோம். இத பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ எலக்ஷன் வேலைய பாருங்க. நம்மளுக்கு எலக்ஷன் முக்கியம். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். ஒவ்வொரு ஆளும் இப்ப நான் இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு ஓட்ட கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு மட்டும் கன்வெர்ட் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டா போதும். நம்ம ஈஸியா 234ல பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம். நம்ம தலைவர கொண்டு ஆட்சி கட்டில்ல உட்கார வச்சு தமிழ்நாட்டுடைய ஃபியூச்சருக்கும் சரி, நல்லதுக்கும் சரி இது பண்ணலாம். ஸோ வேலைய பாருங்கடா டேய்! போய் வேலைய பாருங்கடா. ஏன் டிராவல் பண்றீங்க?